இந்த இடத்துல தாயும் தந்தையும் சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கர்மாவாகட்டும், என்ன சொல்கிறதுங்க, உங்களோட ஜோதிடமே அதிலிருந்து அடக்கமாகுது. அப்போ தாய் வழியில் உள்ள கர்மா, அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் உள்ள கர்மா. சனியோட வேலைன்னா ஒரு டீச்சிங். அவர் வந்து இந்த வழி தப்பாக போகுதுன்னா தப்பா அப்படிங்கிறத சொல்லுவார். இல்லை முன்னாடியே இருந்தாலும் கூட டேரெக்டாக வந்து சனி நம்மளை அடிக்க மாட்டார். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜாதகத்தில் திசாபுத்தி என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுத்தா தானே தெய்வத்தை நோக்கியே நம்ம போகிறோம். அது வரைக்கும் நம்ம சாமியை கும்பிட்றதே கிடையாது. போனால் டைம் பாஸுக்கு வந்துட்டு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரலாக. சூரிய காரத்துவத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பலப்படுத்தணும். இது வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போதே என்ன பண்ணணும்னா இதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக அவங்க ஃபேமிலியில் வந்து பிரச்சனைகள் இருக்க போகிறதில்ல. அதே போல் அவங்க அப்பாவோட சொத்து விஷயங்கள் ஆகட்டும், அவங்க அப்பாவோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், ஒரு குரு அமையறதும் கூட. ஏன்னா சூரியன் தாங்க குரு. நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியனாக இருக்கும்போது, அப்போ அந்த சூரியனோட கிரகத்தன்மை நமக்கு பலமாக வேணும் அப்படின்னா சின்ன வயசுலேயே நம்ம ஒரு சில பரிகாரங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா பெருசாக அந்த பாதிப்புகள் இருக்காது. அனைவருக்கும் வணக்கம். நமது மனித நாடி கருத்தரங்கத்தில் அடுத்து பேச வருகை தந்திருக்கிறார் நமது நண்பர் அஸ்ட்ரோ வினோத்குமார் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சேர்ந்தவருங்க. ஜோதிடத்தில் மிக நல்ல புலமை வாய்ந்தவர். இன்னைக்கு அவர் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு கேது பகவானின் சூட்சமங்கள் மற்றும் பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காரு. ஐயா வாங்கியா உங்களோட உரையை சிறப்பான ஒரு முறையில் கொடுப்பீங்கிற நம்புகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட நன்றியை வந்து சரவணன் சாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ராகுகேது பகவானின் சூட்சமங்கள் மற்றும் பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு முன்னாடி பேசியிருந்தவங்களும் அதாவது மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ராகுகேதுனா என்ன பண்ணோம், அந்த தசாநாதனை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட தரப்பில் வந்து நான் ராகுகேதோட சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அந்த ராகுகேதுங்கிறது என்ன, ஓகேங்களா? அந்த ராகுகேதுனா என்ன? ஏன்னா நம்ம நவகிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகுகேது தான், சரிங்களா? அப்போது முதல் தரமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சேட்டலைட் தான், ஓகேங்களா? சூரியன் வந்து ஸ்டார், நட்சத்திரங்கள் வரிசையில் நம்ம சொல்லுவோம். ஏன்னா சூரியன்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி, பிரபஞ்சத்தோட சக்தி வந்து சூரியன். இப்போ சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட். இப்போ சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம எர்த்தை சுற்றியே வருதுங்க, ஓகேங்களா? இப்போ எல்லா பிளானட்டோட கதிர்வீச்சுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு தான் உண்டு. அப்போது நம்ம ஏன் வந்து சந்திரனாகட்டும் நம்ம ஏன் ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசி பலன்கள் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் வருது, சரிங்களா? ஸோ இந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவரோட வேலை என்ன, சேட்டலைட் தான். அப்போ வந்து ஒரு ரிசீவர் மாதிரி. இப்போ நார்மலாக வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் வந்து எப்படி நம்ம சேட்டலைட் யூஸ் பண்ணி பண்ணுறோமோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ங்கிறது ஒரு சேட்டலைட். இந்த சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா கிரகத்தோட கதிர்வீச்சுகளை வந்து வாங்கி நமக்கு கொடுக்குது. ஓகே, கொடுக்குற கதிர்வீச்சு ஒன்றா இருந்தாலும் கூட ஏன் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறுது? அப்போது பூமிக்கு வரக்கூடிய கதிர்வீச்சு ஒன்றா தான் வருது, பட் ஆனால் ஆளை பொறுத்து வந்து அந்த கதிர்வீச்சோட தன்மை மாறுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகம். சரி, இந்த ஜாதகம் இதில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜாதகங்கிறது பேஸ் பண்ணுறது எப்படி பேஸ் பண்ணுறது, உங்களுக்கு லக்னத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாதகம் வந்து நகருது, சரிங்க? இந்த லக்னம்ங்கிறது என்ன? இந்த லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பூமி, ஓகேங்களா? இப்போது டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, பிளானட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாங் டைம் பிளானட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முதல் தரமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது வராங்க, சரிங்களா? ஸோ இதில் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான், சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது என்ன அப்படின்னா தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்னம் மாறிட்டே இருக்கும், ஓகேங்களா? இந்த டைமில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லக்னம் வந்து ஃபஸ்ட்டு உருவாகுது, ஓகேங்களா? இந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்டோட பொசிஷன், அந்த பிளானட்டோட பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஜாதகம் எடுக்கிறோம், சரிங்களா? ஓகே, இதில் இந்த ராகுகேது எப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கர்மிக் பிளானட் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? நார்மலாக வந்து நம்ம சனி பகவானை வந்து கர்மகாரகன் சொன்னால் கூட இந்த சனி பகவானோட அந்த தன்மையை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகுகேது தான், சரிங்களா? ஏன் வந்து நம்ம பயப்படாத வந்து சனி பகவானை பயப்படுறோம், அதே போல் ராகுகேது பகவானை பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மா, முன்ஜென்ம கர்மா, முன்னோர்களோட கர்மா, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இதை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுகேதுகள் தான் உண்டு, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ராகுகேது என்ன பண்ணுவாங்க? இந்த ராகுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனை பேஸ் பண்ணி தான் ராகுகேது வருதுங்க. ஏன்னா பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டோம் சூரியனையும் சுற்றிக்கிட்டு வருது, பிளானட்ஸ் என்ன பண்ணுது சேம் அதே போல் சூரியனை சுற்றிட்டு வருது. இந்த பாயிண்ட்ல வந்து இப்போ எர்த் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் வந்து டில் ஆகிட்டே இருக்கும். சந்திரன் வந்து ஒரு மேக்னெட் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ பூமி எப்படி வந்து அந்த காந்தத்தன்மை இருக்கோ அதே போல் சந்திரனுக்கும் காந்தத்தன்மை உண்டு. நார்மலாக வந்து நம்ம சந்திரனை வந்து ஒரு மேக்னெட்டிக் பிளானட் நம்ம சொல்றோம், சரிங்களா? இந்த காந்த
காந்த என்ன பண்ணும்னா ஒன்றோட ஒன்று வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகிட்டே இருக்கும், மேலையும் கீழையும் மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அதுதான் சந்திரனோட வேலை. இப்போ இந்த சந்திரனுக்கு வட துருவமும் சந்திரனுக்கு தென் துருவம் தான் ராகு கேது நம்ம சொல்றோம். ஓகே, சரி, இந்த ராகு கேது என்ன பண்ணும்? இந்த ராகு கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாய கிரகம் சொல்லலாம், ஒரு நிழல்னு சொல்லலாம். சரி, இந்த சந்திரனையும் சூரியனையும் பூமியையும் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்ங்கிறது உங்களுக்கு நடக்குது. சரிங்களா, ஓகே, இந்த இடத்துல வந்து ராகுவோட வேலைன்னா கேதுவோட வேலைன்னு. இந்த ராகு எதை வந்து பிரசன்ட் பண்றாரு, எதை வந்து பிரதிபலிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட தன்மையை வந்து ராகு சொல்வார். இப்போ சூரியனுங்கிறது யாரு? தந்தை வழி கர்மா. சரிங்களா, அப்போ நம்ம தந்தை, நம்ம அப்பா செய்யக்கூடிய வேலைகள் என்ன, அதே போல வந்து அவரோட அப்பா பண்ண வேலைகள் என்ன, அவரோட அப்பா பண்ண, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தந்தை வழி முன்னோர்கள், பாட்டன் பாட்டியார்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்தீங்கன்னா ராகு. சரிங்களா, இப்போ கேதுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய். இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம தாய் தந்தையை சொல்றோம் அப்படின்னா நம்ம ஜனிக்கிறதே பார்த்தீங்கன்னா தாய் தந்தை மூலியமாக தான் நம்ம அதாவது ஜனிக்கிறோம், பிறக்கிறோம். சரிங்களா, அப்போ தந்தையோட ஒரு கர்மாவும் தாயோட ஒரு கர்மா சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனிக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தாயும் தந்தையும் சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கர்மாவாகட்டும், என்ன சொல்றதுங்க, உங்களோட ஜோதிடமே அதுல இருந்து அடக்கமாகுது. அப்ப தாய் வழியில் உள்ள கர்மா, அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா தந்தை வழியில் உள்ள கர்மா. ஓகே, இப்போ ராகுவோட வீரியம் ஏன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆண் மூலியமா தான் ஒரு குழந்தை ஜனிக்குது. சரிங்களா, இப்போ ஆணோட விந்து மூலியமா தான் ஒரு குழந்தை ஜனிக்கும் போது அந்த கர்மாங்கிறது 100% வந்து ஃபுல் பிளட்சடா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்போ அதனாலதான் நம்ம வந்து ஆண் தெய்வம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழியார் உள்ள குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். அப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார்? ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ராகு போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல கேது போல் கெடுப்பார் இல்லை, கேது போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்டாவே வேலை செய்யறது. இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து பாசிட்டிவா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டாக தான் சுத்திட்டு வருங்க. இப்போ இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல சுத்துவாங்க, அப்படின்னா உள்டாவா, அதாவது நான் நேர்மாறா பலன் கொடுக்கறதா ராகு கேதோட வேலை. சரி, இப்போ இவங்களை என்ன பண்ண முடியும்னா இவங்களை ஜட்ஜே பண்ண முடியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரு வந்து சுபகிரகம்னு சொல்லிடுவோம், சுக்கிரன் வந்து சுபகிரகம்னு சொல்லிடுவோம், புதன் வந்து சுபகிரகம் நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா, இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தை பொறுத்த ஒரு நல்லது முன்னவர் கெட்டது முன்னவர். இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் கர்மா, அதாவது வந்து சனி வந்து அசுப கிரகமே கிடையாதுங்க, அவர் உண்மையாலுமே ஒரு சுபகிரகம் தான். அவர் என்ன பண்ணுவார்னா டீச் பண்ணுவார், அவர் ஒரு டீச்சர். சனியோட வேலைன்னா ஒரு டீச்சிங், அவர் வந்து இந்த வழி தப்பா போகுதுன்னா தப்பா அப்படிங்கிறத சொல்லுவார். இல்லை முன்னாடியே இருந்தாலும் கூட டைரக்டா வந்து சனி நம்மளை அடிக்க மாட்டார், அவருக்கு உண்டான பிளானட் என்னவோ அந்த பிளானட் வச்சு தான் அவர் வந்து தண்டிப்பார் ஒழிஞ்சு டைரக்டா வந்து சனி வந்து ஒருத்தரை கெடுக்கணுங்கிறத வந்து அவரோட வேலை கிடையாது. ஏன்னா சனி தானங்க ஆயுள் காரகன். அப்போ நம்ம கர்மா இருக்குது அப்படி நம்ம கர்மாவை அனுபவிக்கணும்னு இருந்தாவே சனியோட காரகத்துவம் இருந்தால் தான் நம்ம கர்மா, சுப கர்மாவாக இருந்தாலும் சரி அசுப கர்மாவாக இருந்தாலும் சரி, நம்ம சனியோட காரகத்துவம் இருந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த சனியோட வேலையை பண்ணக்கூடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் தான். சரி, இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ராகுவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து போகக்காரகன் யோகக்காரன் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு அசுர கிரகம் அது, ஏன்னா நார்மலாக வந்து ராகு கேது எப்படி வந்தாருங்கிற விஷயம் இருக்கு. ஸோ வந்து இந்த பார்க்கடலில் வந்து நம்ம என்ன சொல்றதுங்க, அந்த அமிர்தம் கடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா மோகினி அவதாரம் எடுக்கிறாரு, நம்ம விஷ்ணு பகவான் எடுக்கிறாரு. அந்த டைம்ல வந்து ஒரு அசுரன் வந்து தேவரா உருமாறி அந்த டைம்ல வந்து விஷ்ணு மூலியமா அந்த அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகும் விஷ்ணு வந்து தண்டிக்கிறாரு. தண்டிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலை தனியா உடம்பு தனியா பிரிஞ்சிருது. ஸோ இந்த அந்த அசுரன், ஒரு அசுரன் தான் வந்து ரெண்டா டிவைட் ஆகிறார். அவர் வந்து யாரோட இன்டர்லிங்க் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தோட. ஸோ தலைப்பகுதி ராகுவாகவும் வாழ்பகுதி கேதுவாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறாரு. அவருக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு. இப்போ விஷ்ணு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பிரபன்ட்ட போய் அவர் கேட்கிறாரு, அந்த அசுரன் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி என்ன பழைய நிலைமைக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல நீ வந்து இந்த மாதிரி உருவம் எடுத்திருக்கிறது ஒரு காரணத்துக்காக தான், நீ என்ன பண்ணு நவகிரகத்தில் ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்றதுக்காக ராகுவும் கேதுவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுரன் வந்து ரெண்டு துவமா வேலை செய்யறாரு, அந்த இடத்துல ராகுவாவும் கேதுவாவும் வேலை செய்யறாரு. சரிங்களா, ஸோ இதுதான் அவரோட வேலை. இப்போ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா ராசிக்கோ நம்ம மெயினா பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா வந்து சந்திரனுக்கு தான் நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 3, 6, 11 அப்படிங்கிற இடத்துல வந்து ராகுவோ கேதுவோ வரும்போது சுபபலன்கள் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறாருங்கிறது 3 நூலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லக்னப்படி பார்த்தீங்கன்னா 3, 6, 11 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து சுபத்துவமாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் ரூல். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசியில் நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது வந்து சுபத்தன்மை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ரூலாக தான் இருக்குங்க. சரிங்களா, இது வந்து எல்லாத்துக்கும் வேலை செய்யுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா கோச்சார கிரகமான ராகு கேது பயிற்சியை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10% வேலை செய்யுது. எப்படின்னா தசாபுத்தி தான் மெயினாக 90% வேலை செய்யுது. ஓகே, இதில் வந்து தசாபுத்தி
மாதிரி வீக்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேடோட என்ன சொல்கிறது ஒரு ஆதிக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜாதகத்தில் தசாபுத்தி என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு வேலை ஒரு 5ஆம் பாவாதி தசாபதி நடக்குது, இல்லை ஒரு 9 குடைவன் நடக்கிறாரு, இல்லை லக்னாதிபதி நடத்துறாரு அப்படிங்கும்போது அவரை மீறி இவர் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார். அதுக்குண்டான காரத்துவம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10% வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட ஒரு 90% வந்து பெருசாக வந்து பாதிப்புகளை வந்து இந்த ராகுவோ கேதுவோ கொடுக்க மாட்டார். தென் ரெண்டாவது இவர் எப்படி செயல்படுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் என்னதான் ராகு கேது பயிற்சி ஆனாலும் அவரோட ஜனன காலத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்க, அதே போல கேது பகவான் எங்க இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிடணும். ஓகேங்களா? பரிகாரம் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ராகு நின்ற இடத்ததிபதியை பலப்படுத்தணும், அதுதான் அதுக்கு பரிகாரம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதே போல கேது நின்ற இடத்ததிபதியை பலப்படுத்தணும். இப்போ ராகு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா போகத்தை சுட்டி காட்டுறவர். ஓகேங்களா? ஆசைகளை சுட்டி காட்டுறவர் ராகு. கேதுங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இப்போ ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா அவர் தான் தீர்வையும் கொடுப்பார். இப்போ நார்மலாக சொல்றோம், இப்போ கேதுன்னா ஐயோ அப்பா கேது குடும்பத்தை வந்து பிரிச்சு போடும், குடும்பத்தில் சண்டையை ஒன்று பண்ணிவிடும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கேதுவை சொல்றோம். ஆனால் கேது தான் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து கேது தான். அது எந்த பிரச்சனைக்கு அப்படின்னா அவரோட கர்மா. ஏன்னா இப்போ அந்த கேதுங்கிற தன்மை வந்து எப்படி வேலை செயல்படுதுன்னா நம்மளோட சிந்தனையை வந்து ஊக்குவிக்குது. நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம எதுக்காக வாழறோம் அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். ராகுங்கிறது ஆசையை சுட்டி காட்டுறது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், நான் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், அதாவது என்னோட ஆசைகள் அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணிய ஆசைகள், நிறைவேறிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், இதை குறிக்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு. இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை என்ன, நாம் ஏன் இந்த பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறவியில் நம்மளோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், நம்ம போற வழி கரெக்டா இல்லை தவறா, இதை வந்து தெரிவிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சனியோட வேலை என்ன அப்படின்னா அவர் வந்து பெருசாக தண்டனை கொடுக்க மாட்டார். சனியோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ராகு கிட்டையும் கேது கிட்டையும் நமக்கு சனி பகவான் வந்து கொடுத்துறாரு. சரிங்களா? அப்போ இந்த சனி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன கர்மா இருக்கோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை இந்த ஜாதகத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி சனி பகவான் நினைச்சிட்டாரு. ஏன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ இவனை திருத்தணும், இவன் வந்து ராங் ரூட்ல போறான், அப்போ இவனை திருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து கேது பகவான்கிட்ட விட்டுறாரு. சரிங்களா? இப்போ கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் தெளிவாகணும்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையை கொடுப்பாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும், ஃபினான்சியலாக பிரச்சனை இருக்கும், இது எல்லாம் கொடுக்கும்போது அவன் யோசனை பண்ணுவான் நம்ம ஏன் இவ்வளோ பிரச்சனை அனுபவிக்கிறோம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுத்தா தானே தெய்வத்தை நோக்கியே நம்ம போறோம். அது வரைக்கும் நம்ம சாமியை கும்பிட்றதே கிடையாது. போனா டைம் பாஸுக்கு வந்துட்டு போய் சாமி கும்பிட்டு வருவா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரலா. ஓகேங்களா? இப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை கொடுக்கும்போது தான் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், அது படிப்படியாக ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம யோசனை பண்றோம் எதனால நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற. அப்பதான் வந்து நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு போய் பார்க்குறோம். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலில் போயிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கேட்குறோம், இல்லை ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நம்மளோட கர்மா என்னங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது தான் ஒரு ஒளிங்கிறது வருது வெளியே. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு மனப்பக்குவமா இருக்கணும். நம்ம எதுக்கு ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போறோம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மனபலம் இருந்தால் தான் அவனால ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? பணங்கிறது ஈஸியா வரக்கூடியது தான். ஓகேங்களா? அது வந்து ஆளை பார்த்து வரப்போறது இல்லை. அது பணம் வரணும்னு நினைச்சிட்டா ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வந்துடும். அந்த பணத்தை தக்க வைக்கக்கூடிய போது தான் பல பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்றதா இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஃபேமிலியில ஆகட்டும், சொசைட்டியில ஆகட்டும், ஒரு எதிர்ப்பு தன்மை ஆகட்டும், எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பணம் லெவல் ஏறும்போது தான் எல்லாமே வருது. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு அனுபவம் வேணும், ஒரு தெய்வ கடாட்சம் வேணும், ஒரு தெய்வ அனுகிரகம் வேணுங்கிற தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கேது. ஸோ இந்த கேது என்ன பண்ணுவாரு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஞானத்தை கொடுப்பாரு, தெளிந்த புத்தியை கொடுப்பாரு, தெளிந்த சிந்தனை கொடுப்பாரு. அடுத்து எடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி என்னவோ அது தெளிவான அடியா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். சரிங்க. இப்போ இந்த கேது வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்படி செயல்படுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஜனன காலத்தில் கேது எந்த ராசியில சஞ்சரிக்கிறாரோ அந்த அந்த இடத்த அதிபதி இருப்பார் இல்லைங்களா, அவரோட கர்மா வந்து அவர் கண்டிப்பா சொல்லுவார். இப்போ தெரிஞ்சோ தெரியாமல எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிரகம் உட்காந்துரும். ஆனா நம்மளோட ஜனன கால விதிப்படி நம்மளோட கர்மா பேஸ் பண்ணி கேது நின்ற இடத்தில் தான் பிரச்சனையை குறிக்கும். அப்ப அந்த கேது நின்ற இடத்த அதிபதி கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருப்பாரு. அவர் சம்பந்தப்பட்ட ஒரு கர்மா வந்து உங்க குடும்பத்துல இருக்குங்கிறத சுட்டிக்காட்டி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்த அதிபதியை வந்து பார்க்கணும். மேபி அந்த இடத்த அதிபதி நல்லா இருக்கலாம், 1, 5, 9 இருக்கலாம். ஓகேங்களா? குரு பார்வையில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பிரச்சனைங்கிறது
எங்கே ஆரம்பிக்குங்கிற சுட்டி காட்டக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கேது தான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த இடத்த பார்க்கணும், அந்த இடத்த அதிபதியை பார்க்கணும், அந்த இடத்த அதிபதி சாரநாதனை பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளோட பிரச்சனை என்ன, நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன, நம்ம லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேது நின்ற இடத்த அதிபதியை நமக்கு சொல்லிடுவார். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்த அதிபதிக்கு உண்டான பரிகாரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேது வந்து ஒரு சூரியனோட வீட்டில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து சூரிய வழிபாடு பண்ணணும். ஏன்னா சூரியன் வீட்டில் இருந்துட்டு என்ன பிரச்சனையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா, அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே பிரச்சனை இருக்கும். ஏன்னா அதான் கர்மா, அதான் தந்தையோட சாபத்தையோ இல்லை தந்தையோட அனுகிரகம் இல்லாமையோ பிரித்து வைக்கக்கூடியது அதோட வேலை. நம்ம என்னதான் தங்கமா பையன் இருந்தாலுமே கூட, இல்லை அப்பா என்னதான் தங்கமா இருந்தாலும் கூட அந்த அப்பா மகனுக்குள்ளார உள்ள என்ன சொல்றதுங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்காது. ஏன்னா நல்லது நம்ம செய்யும்போது அது கெட்டதா போகும், இல்லையா தந்தை மகனும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணும். அப்போ அந்த சூரிய காரத்துவத்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பலப்படுத்தணும். இது வந்து இனிஷியலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போதே என்ன பண்ணணும்னா இதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசா அவங்க ஃபேமிலியில வந்து பிரச்சனைகள் இருக்க போறதில்ல. அதே போல அவங்க அப்பாவோட சொத்து விஷயங்கள் ஆகட்டும், அவங்க அப்பாவோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், ஒரு குரு அமையறதும் கூட. ஏன்னா சூரியன் தாங்க குரு, நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியனா இருக்கும்போது, அப்ப அந்த சூரியனோட கிரகத்தன்மை நமக்கு பலமா வேணும் அப்படின்னா சின்ன வயசுல நம்ம ஒரு சில பரிகாரங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா பெருசா அந்த பாதிப்புகள் இருக்காது. ஓகே, இப்போ அந்த கேது நின்ற வேலை எப்ப பண்ணுவார் அப்படின்னா அந்த கேதுவோட தசாபுத்தி காலங்கள்ல கண்டிப்பா பண்ணுவார். அதே போல வந்து சூரியன் வரார் இல்லையா, இப்போ இந்த சூரியனோட தசாபுத்தி காலத்திலேயே அந்த கேதுவோட வேலையை பண்ணுவார். ஏன்னா கேது வந்து சூரியனா தான் செயல்பட போறாரு. அப்போ சூரியன் வந்து நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அந்த சூரியனோட சுய புத்தி காலத்திலேயும் வரும், அதே போல இந்த கேதுவோட தசாபுத்தி காலத்திலேயும் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அப்போ இந்த சூரியனுக்கு உண்டான வழிபாடு. அப்போ சூரியன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறத பார்க்கணும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராசி இருக்குன்னா ஜென்ரலாக அந்த சூரியனோட நட்சத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிம்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் இருக்கு. அதாவது உத்திரம் வந்து 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். ஜென்ரலாக இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிட்டு சூரியன் வழிபாடு நம்ம எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த கேது வந்து பலமாக செயல்படுவார். இப்போ அந்த கேது வந்து பணத்தை கொடுப்பாரு, கண்டிப்பாக கேதுவும் பணத்தை கொடுப்பார். ஓகேங்களா? அதாவது கேது கொடுக்குற பணங்கிறது நிலைச்சு நிற்கும். ஓகேங்களா? இப்போ ராகு வந்து கொடுக்குறாருங்கும் போது அது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாலும் கூட கேது கொடுக்குற பணங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 கொடுத்தா கூட அந்த 10,000 வந்து ஒரு இடத்துல அசெட் பண்ணிடுவாரு. அந்த இடங்கிறது நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு வேல்யூக்கு போகும். ஓகேங்களா? அதாவது அந்த கேது கொடுக்குற சொத்துங்கிறது நிலைச்சு நிற்கும். இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அடிக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட்டரி வாங்குறது, அப்புறம் அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற ஒருத்தர் சொத்து, இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் வாரிசு இல்லாமல் இருக்கும், ஸோ அவங்க சொத்து திடீர்னு வருது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் ராகு பகவான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ராகுவை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதே போல் வந்து ஒரு பிரபல்யம் கொடுக்கறது, ஒரு யோகத்தை கொடுக்கறது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, இது எல்லாமே ராகு தான் கொடுப்பாரு. ஓகே, இப்போ நம்ம ராகு பரிகாரம் பண்ணணுமான்னு கேட்டால் ஏன்னா கண்டிப்பாக ராகுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு மாயாஜால கிரகம் ராகு. ஏது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா மாயாஜால கிரகம். ஒரு மேஜிக்னு சொல்லும் பார்த்தீங்களா, டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார பல விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே ராகுவோட காரத்துவம் தான். சரிங்களா? இப்போ நார்மலாக ராகுவை வந்து நம்ம என்ன பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட நவதானியங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு உளுந்து இருக்கு இல்லைங்களா, உளுந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது அந்த இடத்த அதிபதி ஃபார் எக்ஸாம்பிள் ராகு வந்து இப்போ செவ்வாயோட வீட்டில் இருக்காரு, இல்லை வந்து சனியோட வீட்டில் இருக்காரு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு காரத்துக்கு உண்டான நவதானியத்தையோட சேர்த்து நம்ம அந்த உளுந்தும் எடுத்துட்டு வரும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ராகு கேது பார்த்தீங்கன்னா மனித முகமற்ற தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ விநாயகர், துர்க்கை அம்மன், காளி, வாராகி அம்மன், ஓகேங்களா, இந்த மாதிரி உள்ள உக்ர தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம், இந்த மாதிரி முனீஸ்வரன், கருப்பனார், இந்த மாதிரி உள்ள தெய்வங்கள். ஏன்னா சனி நம்மளுக்கு பலப்படுத்து, ஏன்னா சனியை பேஸ் பண்ணி தான் அந்த ராகு செயல்படுது. அதனால் அந்த காவல் தெய்வங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணும்போது இந்த ராகு கேதுவோட பாதிப்பு தன்மை, நெகட்டிவ் கர்மாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நெகட்டிவ் தன்மைகளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தவிடுபடி ஆகிரும் இந்த உக்ர தெய்வ வழிபாடு பண்ணும்போது. ஓகேங்க, இப்போ இந்த கோச்சாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்னதான் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 27 நாள் 26 நாள் 2025 பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மே 18, ஓகேங்களா, அவனும் ஒரு 20 நாள் தான் டிஃபரெண்ட் இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து திருக்கணிதப்படி வந்து இந்த ராகு கேது பயிற்சி. ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுவோட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ
3, 6, 11 ராகுவோ கேதுவோ வரும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். சரி, ஓகே, அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை, அவங்க இருக்கலாம். ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஆப்போசிட்டாக தானே இருக்குங்க. இப்போ 1 கூடையவன் 7, 7 கூடையவன் 1 ரிவேர்ஸாக சுற்றி வராங்க. அப்போ ஏதோ ஒரு கிரகம் தான் நல்லது பண்ணும். அது ராகுவா இருக்கலாம், கேதுவா இருக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி உக்கிரதெய்வ வழிபாடுங்கிறது டிஃபால்ட்டாக ஃபாலோ பண்ணிக்க. இப்போ கோச்சார ராகு எந்த ராசி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கோச்சார ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனியோட வீட்டில் இருக்காரு. அப்போ ஜென்ரலாக நீங்கள் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி பண்ணிட்டு வாங்க. அதே போல் இப்போ கோச்சார பகவான் வந்து இப்போ சிம்மத்தில் இருக்காருங்களா, இப்போ சிம்மத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சூரியன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். சூரியன் வழிபாடு பண்ணலாம், சிவன் வழிபாடு பண்ணலாம், பிரதோஷ வழிபாடு பண்ணலாம். இதை நீங்கள் டிஃபால்ட்டாக பண்ணினாங்க. இப்போ இருக்க 12 ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா, இப்போ 3ல் இருக்காரா, 6ல் இருக்கா, 11ல் இருக்காருங்கிறது நம்மளோட வேலை கிடையாது. இப்போ நம்மளோட லக்னத்துக்கு அவர் எந்த வீட்டு அதிபதியாக வராரு, நம்மளோட ராசிக்கு அவர் எந்த வீட்டில் இருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அவரோட வேலை என்ன, இப்போ நம்மளோட ராகுகேதுங்கிறது நம்மளோட ஜனன காலத்தில் உள்ள ராகுகேது எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, ஓகே. தென் ஏன்னா இப்போ உள்ள ராகுகேது எப்படி செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சூரியனோட வீட்டில் உள்ள கேது எப்படின்னா சூரியனோட தன்மையாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அதே போல் வந்து கும்பத்தில் உள்ள ராகு பார்த்தீங்கன்னா சனியோட தன்மையை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக இந்த 2 கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டு ஜென்ரலாக ராகு கேதுக்கு உண்டான தானியங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லது பண்ணிட்டு வரும். சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளுந்தங்கஞ்சி அல்லது இது போல் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு சாதம் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் எடுத்துக்கிட்டு தானமும் பண்ணிட்டு வர்றது ரொம்ப மேன்மை தரும். ஓகேங்களா, அடுத்தது இந்த ராகு கேதுக்கு உண்டான கற்களை வந்து நம்ம போட்டு வரலாம். அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாருமே போடலாம் ராகு. ஏன்னா ராகு கேதை வந்து தூக்கி நம்ம வெளியே போட முடியாது. கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது, கோச்சாரத்துலையும் நம்மள ஏதோ ஒரு வகையில் தான் வரும். இப்போ நம்மளுக்கு என்னதான் லக்னத்தில் நம்ம பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா 6, 11 இருந்தாலும் கூட கோச்சார ராகு பகவானுங்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ராகு கேது பிடியில் தான் நம்ம சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ராகு கேதுக்கு உண்டான கற்களை நம்ம வியர் பண்ணிட்டு வரலாம். அது எப்படி வியர் பண்ணணும் அப்படின்னா அந்த காளி கோயிலில் அல்லது துர்க்கை அம்மன் கோயிலில் இல்லை வந்து பார்த்தீங்க பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட வச்சு அதை ஒரு அர்ச்சனை பண்ணி நம்ம கையில் வேர் பண்ணுறது நல்லது. அது சனிக்கிழமை வந்து ராகு காலத்தில் வேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா, அது நாங்கள் டிஃபால்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் வந்து இப்போது சூரியனுக்கு உண்டான கோதுமையை வந்து நம்ம தானம் பண்ணிட்டு வரலாம். இப்போனா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம். இல்லை கோதுமையில் உண்டான பண்டங்கள், இனிப்பு பண்டங்களை வந்து நம்ம தானம் பண்ணிட்டு வரலாம், நம்மளும் சாப்பிட்டு வரலாம். இப்போ ராகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த வடை, இப்போ உளுந்த வடையை பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு நம்ம என்ன சாப்பிட்டுட்டு அதை வந்து தானம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வரலாம். இது நீங்கள் ரெகுலராக பண்ணாவே இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ராகுகேதை கண்டு நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 18 மாதம் அவரோட பிடியில் தான் நம்ம வரோம். ஏன்னா அவர் ரிவர்ஸில் தானே வராருங்க. இப்போ உத்தரத்தில் வராரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வருவார், அடுத்து மகத்துக்கு வருவார். அப்போ நீங்கள் தூக்கி வெளியெல்லாம் போட முடியாது. என்ன நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்மைகள் மாறும், அவ்வளோதான். ஆனாலும் செயல்படக்கூடிய அதிபதி யார், சூரியன் தான். அப்போ சூரியனை பேஸ் பண்ணி தான், ஏன்னா சூரியனை வச்சு தான் அவர் வேலை செய்கிறாரு. நட்சத்திர சாரம் மாறினாலும் கூட சூரியனை வச்சு வேலை செய்யும்போது அந்த கிரகத்துக்குண்டான காரகத்துவத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னாவே பெருசாக வந்து நம்ம இதை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்து நமக்கு இருக்க போகிறதில்ல. இதுல மெயின் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தை மீறி உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அது ஒண்ணு இருக்கு. ஸோ ஜென்ரலா நீங்க வருஷம் ஒரு முறையாவது நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே மோஸ்ட்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை வந்து தகர்த்துரும். சரிங்களா, ஸோ இது பேசிக்கா அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க வேற ஒன்றும் பெருசா ஐயோ ராகு வந்து 2ல் வந்துட்டாரு, ஐயோ கேது 8ல் வந்துட்டாரு, அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிற பயம்லாம் வேண்டாம். சரிங்களா, ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு பிறக்கும் போதே ஒரு விதி எழுதியிருக்கும் போது அந்த விதிப்படி நடக்கும் போது இடையில வரக்கூடிய பிரச்சனைகள், அப்போ நம்ம ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம், திடீர்னு வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுங்கிற மாதிரி தான் இந்த கோச்சார கிரகத்துக்கு உண்டான வேலைகள். சரிங்களா, உங்களோட லக்னத்தை மீறியோ உங்களோட ராசி அதிபதியை மீறியோ சரிங்களா, உங்களோட ஜனனகால யோகத்தை மீறியோ இல்லை தசாபுத்தியை மீறியோ எந்த கிரகமும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரிங்களா, ஸோ ராகுகேது தசை நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதர் தன் வேறு தசை நடக்கிறவங்க அந்த தசாநாதனம் பலப்படுத்திட்டு இந்த ராகுகேது கோச்சார ராகுகேதுக்கு உண்டான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலம் 18 மாத காலமும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும். ஸோ மேற்கொண்டு வந்து நான் எல்லாத்தையும் பயப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரல. ஸோ கண்டிப்பாக எல்லா கிரகத்தோட நகர்வும் நல்லதே தான் பண்ண போகுது. ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைப்போம். எனக்கு வாய்ப்பளித்த சரவணன் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சந்திற்கு நன்றி. ஸோ என்னோட பேர் வந்து அஸ்ட்ரோ வினோத்குமாருங்க. ஸோ நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். என்னோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9488945485. ஸோ இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9087336864. ஸோ வாய்ப்புக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசினாருங்க நம்ம நண்பர். ரொம்ப சிறப்பாக பேசினாருங்க நம்ம நண்பர் அஸ்ட்ரோ வினோத்குமார் அவர்கள். இந்த ராகுகேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த பயப்படுத்தி தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த ராகுகேது அதிகமாக யாரெல்லாம் பயப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ரொம்பவே பயப்படுத்தும்.
ஏற்கனவே அவங்க ஜாதகத்தில் ராகுகேது ஜாதகம் சொல்லிட்டு லேட் ஆகிட்டு இருக்கும். இதில் வேறு ராகுகேது பயிற்சின்னு ஆகும்போது திருமண காலகட்டத்துக்கு இருந்த நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாமே இப்போ தடையாகுதுங்க. இனி ஒரு 1.5 வருஷத்துக்கு நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுகேது பயிற்சி மறுபடியும் எப்படா வரும், இது எப்படா முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சார் கொடுத்த தகவல் எல்லாமே ரொம்ப அப்படியே அற்புதமாக இருந்துச்சு. நண்பர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஜோதிடருங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலகட்டமாக பழக்கம். ஊருக்குள்ள ரொம்ப சாதாரணமாக ஒரு நண்பர்கள்கிட்ட ஒரு சொந்தக்காரங்கிட்ட எப்படி கேஷுவலாக பேசுவாங்க பழகுவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த ஏரியாவில் மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுத்த மனிதர். ஃபோனில் தான் நிறைய வெளிநாடு கிளைண்ட் எல்லாமே வச்சுருக்காரு. சரிங்களா, அவங்க எல்லாமே இந்த ராகுகேது சம்மந்தப்பட்டதில் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் போயிட்டு யாரெல்லாம் சம்பாதிப்பாங்க, யாரெல்லாம் அங்கே போயிட்டு கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நிறைய பேர் உங்களுக்கே தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் போயிட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு சில்க் சிப்பா எல்லாம் போட்டு பில்டப் போட்டுட்டு இருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுகளும் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ல ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அந்த நாடு ரொம்ப ஒரு மோசமான நாடு. அங்கே போயிட்டு சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா சம்பளம் சரியா இன்னும் வராமல் பெண்டிங்லேயே இருந்துகிட்டே இருக்கு. திரும்பி ஊருக்கு வர்றதுக்கு கூட ஃப்ளைட்டுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை, பணம் கொடுத்தா தான் திரும்பி வர முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லபடியாக நம்ம திரும்பி வரணும், இல்லை அங்கே இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னா அதுக்கு அந்த ராகுகேது வந்து ரொம்ப ஒரு தடையாக இருக்கிறது. ஏன்னா இவங்க தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடியவங்க. சரிங்களா, இந்த ராகுகேது பயிற்சியை பற்றி ஒரு விரிவான விளக்கமே கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட சிறப்பான உரை கொடுக்கணுங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.